والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்குரிய உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிக பெரியதோர் வாய்ப்புத்தான் அவனுடைய இல்லமாகிய கஅபத்துல்லாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில் வழங்குகின்றான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை தவிர எங்களுடைய சாதனை கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பொருளாதார வசதி படைத்தவர்களுக்கு கூட சில பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு பொருளாதார வசதியையும் தந்து உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தையும் தருகின்றான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை தவிர மனிதனின் சாதனை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த வருடம் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தை கடைபிடிக்கின்ற பொழுது தெளிவோடும் அறிவோடும் நாம் கடைபிடிக்க வேண்டும். மக்களை பார்த்து அல்லது நாம் நினைத்தவாறு இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது. தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்குமான வழிகாட்டல்களை முழுமையாகவே வழங்கி இருக்கின்றது. நாம் நினைத்தவாறு எந்த வணக்கத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதாவது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் உங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருங்கள். முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாத்தின் ஃபவுண்டேஷன், அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் செயல்படுங்கள், பாவ மன்னிப்பு கூறுங்கள், இபாதத்து செய்யுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பை இடுகின்றார்கள், பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல், சொல்லுவதற்கும் செய்வதற்கும் முன்னால் அறிந்து கொள்வது பற்றிய பாடம். நம்ம ஒன்றை சொல்ல முன்னாலும் ஒன்றை செய்வதற்கு முன்னாலும் அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்போ இந்த அடிப்படையை அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே நீங்கள் அறிவோடு செயல்பட வேண்டும். எந்த ஒரு வணக்கத்தை இபாதத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அது பற்றிய அறிவு, அதை பற்றிய தெளிவு முதலில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை பல வடிவங்களில் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தியதை நாங்கள் சுன்னாவிலே பார்க்க முடியும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்ற செல்வதற்கு முன்னால் அந்த வணக்கத்தை பற்றிய ஒரு தெளிவான பார்வையோடு அந்த பூமிக்கு நாம் செல்ல வேண்டும். குறிப்பாக நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்களை உடல் ரீதியான வணக்கங்கள் என்றும் பொருளாதார ரீதியான வணக்கங்கள் என்றும் உடலும் பொருளாதாரமும் சேர்ந்த வணக்கம் என்றும் 3 வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 2ம் சேர்ந்த வணக்கம். எங்களுக்கு உடல் வலிமையும் இருக்க வேண்டும், பணபலமும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த வணக்கத்தை நாம் செய்ய முடியும். இப்பொழுது ஒரு பெரிய தொகை, 2 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு தொகையை நாங்கள் செலவு செய்து இந்த இபாதத்தை செய்ய போகின்றோம். எனவே இது பற்றி ஒரு தெளிவான பார்வை, இதை பற்றி ஒரு நாலேஜ் கட்டாயம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களோடு வழிகாட்டியாக உலமாக்கள் வந்தாலும் கூட எல்லோரையும்
அவர்களால் முழுமையாக 100% கவர் பண்ணி செய்ய முடியாமல் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு அந்த இடத்திற்கு போனால் தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சூழல். சில நேரம் நீங்கள் மிஸ் ஆகுவீர்கள். தவாஃபிலே நீங்கள் மிஸ் ஆகி உங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போகும். அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளமான ஒரு இடம் அது. எனவே நீங்கள் ஒரு தெளிவோடு செல்ல வேண்டும். அப்படி மிஸ் ஆனாலும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும், எனக்கு தெரியும். அதே போன்று அங்கே மற்றவர்கள் செய்வதை பார்த்து செய்வோம் என்ற மனப்பதிவோடும் செல்லக்கூடாது. பிழையாக அங்கே போய் மக்கள் செய்வதையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்பொழுது தல்பியா என்பது நாங்கள் உம்ராவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் சிலர் தவாஃபிலும் தல்பியாவை சொல்லிக்கொண்டு அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். பிழையாகவெல்லாம் மக்கள் அங்கே அந்த வணக்கத்தை செய்வார்கள். எனவே மக்களை பார்த்து நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஹஜ்ஜை நான் எப்படி நிறைவேற்றுவது, உம்ராவை எப்படி நிறைவேற்ற வேண்டும், இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னா என்ன என்ற ஒரு தெளிவான பரந்த பார்வையோடு நாங்கள் செல்வமாக இருந்தால்தான் எங்களுடைய அந்த வணக்கத்தை நாங்கள் நல்ல முறையிலே சரியாக நிறைவேற்றி கொள்ள முடியும். அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நான் அல்லாஹ் தாலா உங்களுடைய அந்த ஹஜ் வணக்கத்தை கபூல் செய்ய வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பாவமற்ற ஹஜ்ஜாக அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சுவர்க்கத்தை அதற்கு பரிசாக தர வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு என்னுடைய நிகழ்ச்சிக்குள் வருகின்றேன். என்னுடைய இந்த தலைப்பு ஹஜ்ஜை பற்றி ஒரு விளக்கம், ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சி தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. அந்த வகையில் முதலாவதாக ஹஜ் என்றால் என்ன, ஹஜ்ஜுக்கான வரைவிலக்கணம், ஹஜ் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் குறிப்பிட்ட சில வணக்கங்களை கொண்டு குறிப்பிட்ட சில இடங்களில் வரையறுக்கப்பட்ட நேரங்களில் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதைத்தான் நாங்கள் ஹஜ் என்று வரைவிலக்கணப்படுத்த முடியும். ஹஜ் என்பது ஒரு மனிதன் குறிப்பிட்ட சில வணக்கங்களை குறிப்பிட்ட சில இடங்களில் வரையறுக்கப்பட்ட நேரங்களில் அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்தோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆன்மீக வணக்கம் ஹஜ் என்பது. இந்த ஹஜ் வணக்கத்தை அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு கடமையாக்கினார். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் வணக்கத்தை கடமையாக்கினான். அது இஸ்லாத்தின் 5வது கடமை என்பது எங்களுக்கு தெரியும். இஸ்லாம் 5 பெரும் கடமைகளை கொண்ட ஒரு மார்க்கம். அதில் 5வது பிரதானமான வணக்கமாக ஹஜ்ஜை இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 97வது வசனத்திலே சொல்லுகின்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யார் சக்தி பெறுகின்றார்களோ, அதாவது அந்த இடத்திற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு யாருக்கு சக்தி உண்டோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது அவர்கள் மீதுள்ள கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்காக அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது யாருக்கு சக்தி இருக்கின்றதோ, அந்த இடத்திற்கு யாருக்கு செல்ல முடியுமோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த இடத்திற்கு சென்று இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது அவர்கள் மீதுள்ள கடமை என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். பொதுவாக இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு முறைதான் கடமை. ஃபர்த் என்பது வாழ்க்கையில் மனிதனுக்கு ஒரு முறைதான், ஒரு தடவை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களை பார்த்து, யா அய்யுஹன் நாஸ் குத்திப அலைக்குமுல் ஹஜ்ஜு ஃபஹுஜ்ஜு, மக்களே உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பொழுது அல் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருடமும் நாம் அதை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆம் என்று சொன்னால், நான் ஆம் என்று சொல்லியிருந்தால் அது உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கடமையாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அது கடமையானால் அதை உங்களால் செய்ய முடியாமல் போகும்.
அல் ஹஜ்ஜு மர்ரா ஃபமா ஜாத ஃபஹுவ தத்தவுஉ. ஹஜ் என்பது ஒரு முறைதான், கடமை என்பது ஒரு முறைதான், அதற்கு மேலதிகமாக செய்யப்படுவது சுன்னத்தாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப வாழ்க்கையில ஒரு முறைதான் ஒரு மனிதனுக்கு ஹஜ் கடமை. மேலதிகமாக தாராளமாக செய்யலாம், மேலதிகமாக செய்வதற்கு இஸ்லாத்திலே வழிகாட்டல் உண்டு, ஆனால் கடமை ஒரு முறைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வணக்கத்துடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும், ஹஜ்ஜின் சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அதாவது பாவமற்ற ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது. பாவமற்ற ஹஜ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது. அப்ப கூலிய சொர்க்கம் தான். எமது இலக்கு என்ன? இந்த உலக வாழ்க்கையினூடாக எமது மறுமையின் இலக்கு சுவர்க்கம். அதுதான் பரிசு இந்த ஹஜ்ஜுக்கு என்று நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப எனவே எங்கட ஹஜ்ஜை நாங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, பாவமற்ற ஹஜ்ஜாக, இஸ்லாமிய வழிகாட்டல் 100% பேணப்பட்ட ஹஜ்ஜாக அமைய வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே எமது முதல் இலக்கு ஹஜ்ஜை சரியா செய்வது. ஏனென்றால் அங்கு சென்றதற்கு பின்னால வேற சில நோக்கங்கள் உள்ளத்துக்கு வரலாம், அப்படித்தானே? அதை வாங்கணும், இதை வாங்கணும், அங்க போகணும், இங்க போகணும், எங்கட குடும்பத்தாக்கள் ஜித்தால் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும், அப்படி எல்லாம் வரும். முதல் நோக்கம் ஹஜ்ஜை சரியா செய்யும், அதுக்கு தானே செலவழிச்சு போறது. எனவே பாவமற்ற ஹஜ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், இந்த ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ மின் துனூபிஹி கயௌமி வலதத்ஹு உம்முஹு. ஒரு மனிதன் அதாவது ஆபாசமான விடயங்களில் ஈடுபடாமல், பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுவானாக இருந்தால் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருவான். அப்ப பாவமே இல்லாத, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக திரும்பி வருவான். அப்ப நம்ம போறது அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு, ஒரு இபாதத்தை சரியா செய்யணும் என்ற நோக்கத்தோடு, சரியான முறையில வழிகாட்டக்கூடிய ஒரு குழுவின் ஊடாக போவது ஒரு இலக்க நோக்கி தான் அந்த வணக்கத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இலக்கு என்ன? சுவர்க்கம். அதே போல அதுல பாவம் கலக்கக்கூடாது, அங்க போய் வீணான வாதங்கள்ல ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் நாம ஈடுபடக்கூடாது. இந்த அளவுக்கு பொறுமையாக நாங்கள் இருந்து எமது உள்ளத்தை நாம் கட்டுப்படுத்தி இபாதத்தை நிறைவேற்ற செல்கின்றேன் என்ற அந்த உயர்ந்த ஆன்மீக உணர்வோடு அந்த மண்ணில் நாம் காலெடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் பண்பட்டவர்களாக அந்த பூமியை மிதித்து அங்கே அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் பாவங்களை செய்யாமல், அருவருப்பான ஆபாசமான காரியங்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுவானாக இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அவன் திரும்பி வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இப்படியான பல சிறப்புகள் இந்த உயர்ந்த ஹஜ் என்ற வணக்கத்திற்கு உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஹஜ்ஜுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் 3 வகையான ஹஜ் இருக்குது. இப்போ 3 வகையாக நாம் அதை செய்யலாம். அதுக்கு அரபுல தமத்து, இஃப்ராத், கிரான் என்று சொல்லப்படும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தமத்து என்பது ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய மாதங்களில், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு உம்ராவை நிறைவேற்றிவிட்டு, அங்கே சென்று இஹ்ராத்தோடு சென்று உம்ராவை நிறைவேற்றிவிட்டு தஹல்லுலாஹி, அந்த உம்ராவுடைய அந்த இஹ்ராத்தில் இருந்து அவர் விடுபட்டு மீண்டும் யோமு தர்வியா, துல்ஹஜ் மாதத்தின் 8வது நாளில் அந்த ஆடையை அணிந்து கொண்டு இஹ்ராத்தோடு நாங்கள் மினாவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய வணக்கங்களை ஆரம்பித்து அதை அப்படியே செய்து முடிப்பது. அப்ப ஒரு உம்ராவை செப்பரேட்டா செஞ்சுட்டு ஹஜ்ஜை நம்ம தனியே செய்யறது, அதுக்கு தமத்துன்னு சொல்லப்படும். சரியா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்படியான ஹஜ்ஜு தான் உங்களுக்கு செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் சிறந்தது. 2வது இஃப்ராத் என்பது. இஃப்ராத் என்றால் உம்ரா இல்லாம ஹஜ்ஜை மட்டும் செய்யறது. யோமு தர்வியா, துல்ஹஜ் 8வது நாள்ல நாங்கள் இஹ்ராத்தோட போய் மினாவுக்கு போய் ஹஜ்ஜை மட்டும் செய்யறது. கிரான் என்று சொன்னால் 2யும் சேர்த்து செய்யறது.
ஒரே இஹ்ராத்தில் நம்ம உம்ராவையும் செய்து ஹஜ்ஜையும் செய்வது. அப்போ இது ரெண்டும் ஒரு தவாஃப் ஒரு சைல ஹஜ் உம்ரா ரெண்டும் தவறாகும். அப்படி செய்கிறது ரெண்டையும் சேர்த்து செய்கிறது கிரான் என்று சொல்லப்படும். அப்போ இதில் ஆக சிறந்தது தமத்து. உம்ராவை செப்பரேட்டாக செஞ்சுட்டு ஹஜ்ஜை நம்ம செப்பரேட்டாக செய்கிறது. சரியா? அப்போ 2 தவாஃப் 2 சாய் வரும். உம்ராட தவாஃப் சாய் வேற, ஹஜ்ஜுடைய தவாஃப் சாய் வேறு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த சிறந்த முறையில் ஹஜ் செய்வதற்கான ஏற்பாடு தான் இந்த குரூப்பால் செய்யப்பட்டிருக்குது. ரைட். அடுத்தது இப்போ நம்ம உம்ரா செய்கிற முறை. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஏற்கனவே உம்ரா செஞ்சாக்கள் இருப்பீங்க. இருந்தாலும் மின்பாபி தத்கீர், ஒரு நினைவூட்டல் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தப்படும். என்றால் என்னதான் நாங்கள் செஞ்சாலும் ஒரு நீண்ட கெப்புக்கு பின்னால் போகிறதுனால சில விஷயங்கள் மறந்திருக்கும். அப்போ ஒரு ஞாபகமூட்டல், அதே நேரம் புதியவர்களுக்கு ஒரு தெளிவூட்டல் என்ற அடிப்படையில் உம்ரா செய்யக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் உம்ரா என்பது 4 விஷயங்கள் தான். உம்ரா என்பது வெறும் 4 விஷயங்கள் தான். அதில் முதலாவது அல் இஹ்ராம். இப்போ நம்ம சில நேரம் உங்களுக்கு எப்படி ஏற்பாடு தெரியாது, வீட்டில் இந்த நீங்கள் இஹ்ராத்துடைய ஆடை ஆண்கள் அணிஞ்சு கொண்டு போகணும். அவங்களுக்கு கண்டு ஒரு குறிப்பிட்ட ஆடை இருக்குது, வெள்ளை 2 துணி, கீழாடை ஒன்று மேலாடை ஒன்று. பெண்களுக்கு நார்மல் ட்ரெஸ் தான், அவங்களுக்கு கண்டு குறிப்பிட்ட ஆடை ஒன்று இல்லை. அப்போ இதை நீங்கள் வீட்டிலேருந்து அறிஞ்சு கொண்டு போகிறதா அல்லது மீக்காத்துக்கு முன்னால் அதை அணியக்கூடிய இடங்கள் உங்களுக்கு அமைஞ்சால் அங்கிருந்து நீங்கள் அந்த ஆடையை அணிஞ்சு கொண்டு, அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த குளித்து நகங்களை களைந்து உடம்புக்கு வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு நீங்கள் அந்த ஆடையை அணிஞ்சு கொண்டு மீர்காத் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட அந்த எல்லையில் உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டில் போகும்பொழுது அறிவிப்பாங்க. இப்போ மீக்காத்துக்கு நாங்கள் நேராக போகிறோம், ஃப்ளைட் போய் கொண்டிருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று சொல்லி இஹ்ராத்துடைய நியத்தை உள்ளத்தில் வச்சுக்கொள்வது. சரியா? இது இஹ்ராம். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் தவாஃப். நீங்கள் அங்கே போனதுக்கு பின்னால், அப்போ நீங்கள் மீகாத்தில் இருந்து காபத்துல்லாவுக்கு செல்லும் வரைக்கும் தல்பியா சொல்லிக்கொண்டு போகணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் தல்பியா. பாடம் இல்லாதாக்கள் கட்டாயம் பாடம் ஆயிக்கோங்க. சரியா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டு நம்ம போகணும். தவாஃபை ஆரம்பிக்கும் வரைக்கும் தான் அந்த தல்பியா. ரைட்? அதுக்கு பிறகு போய் நம்ம தவாஃபை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். 3வது தவாஃபை முடிச்சதுக்கு பின்னாலே 7 ரவுண்ட் காபத்துல்லாவை அந்த சுற்றி வரக்கூடிய தவாஃபை நாம் முடித்ததற்கு பின்னால சை செய்யணும். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில அந்த தொங்கோட்டம்னு சொல்லுவாங்க, அதை நம்ம செய்யணும். அது 3வது விஷயம். 4வது விஷயம் முடிய ஷோட் பண்ணுறது அல்லது வலிக்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் முடிய ஃபுல்லாக வலிக்கிறது தான் சிறந்தது. முடிய வலிக்கிறது தான் சிறந்தது. என்றால் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் போகிறதுனால உங்களுக்கு முடி வளருவதற்கு பெரிய கெப் இருக்குது. இப்போ நீங்கள் மருக ஹஜ்லேயும் வலிக்கணும், அப்போ உங்களுக்கு கெப் இருக்குது, அதுக்கிடையில் முடி மருக வளரும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன் 3 தடவைகள் முடிய வலிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செஞ்சாங்க. சோட் பண்றாங்களுக்கு ஒரு முறை தான், வல் முகஸ்ஸிரின் சோட் பண்ணக்கூடியவர்களுக்கும் அண்டு ஒரு முறை தான் துஆ செஞ்சாங்க. அப்போ சிறந்தது முடிய வலிக்கிறது தான். ஆண்கள் முடிய ஃபுல்லாக வலிச்சு கொள்வது தான் சிறந்தது. சோட் பண்ணோம், மேலும் சோட் பண்ணுறால் ஃபுல்லாக சோட் பண்ணணும். சும்மா ஒரு இடத்த மட்டும் கத்திரியால் வெட்டி கொள்றதா இல்லை, முழு முடியையும் நம்ம சோட் பண்ணணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முடி அப்படியே கூட்டி பிடிச்சி 1 இன்ச்சி அளவு அடியால் கத்தரிச்சு கொள்வது. அது அவங்களுக்கே செஞ்சு கொள்ளலாம். ஒரு கத்திரி இருந்தால் மாறி மாறி அவங்களுக்கு அதை செஞ்சு கொள்ளலாம், அல்லது அவங்களுக்கே அதை செஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு சுயமாக செஞ்சு கொள்ளவும் மேலும். அப்போ இது 4வது விஷயம். இதோட உம்ரா முடியுது. அப்போ இஹ்ராம், தவாஃப், சை, முடிய வலிக்கிறது அல்லது ஷோட் பண்ணுறது, இந்த 4 தான் உம்ரான்றது. ரைட். இதில் முதலாவது இஹ்ராம். அப்போ இஹ்ராத்தை நான் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். இஹ்ராம் என்பது ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய கிரிகைகளுக்குள் நுழைவதற்கு முன்னால அல்லது உம்ராவுடைய கிரிகைகளுக்குள் நுழைவதற்கு முன்னால உள்ளத்தால
நான் இப்பொழுது உம்ரா செய்ய போகிறேன், ஹஜ் செய்ய போகிறேன் என்று நாடுவது. சரியா? இதுதான் இஹ்ராம் என்பது. அப்போ ஒரு மனிதன் அந்த இஹ்ராத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் என்றால், தைக்கப்பட்ட ஆடைகளை, ஆண்கள் பெண்கள் அல்ல, ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை விட்டு களைந்து குளித்து கொண்டு, அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல நல்ல வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளும். உடம்புல தான் பூசணும். சரியா? அந்த இஹ்ராம் உடுப்புலையே அல்ல. ஆனால் நீங்கள் உடம்புல பூசுறது சில நேரம் உடுப்பை நீங்கள் உடுத்ததுக்கு பின்னால் அந்த உடுப்பில் படும், பிரச்சனையே இல்லை. அந்த உடுப்பில் நீங்கள் உடம்புல பூசின வாசனை திரவியம் இஹ்ராம் ஆடைகளை பட்டால் அது பிரச்சனையே இல்லை, அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சரிதானே? அப்போ உடம்புல நீங்கள் பூசிக்கொள்ளணும். அதே போல் உங்களோட தலையிலே நீங்கள் அந்த வாசனை திரவியம் பூசிக்கொள்ளலாம், தாடியிலே நல்லா நீங்கள் அதை பூசிக்கொள்ளலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத யுஹரிம ததய்யப பி அத்யபி மா யஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதாவது இஹ்ராம் என்ற நியத்தை வைக்க நாடினால் அவர்கள் தனக்கு தன்னத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாசனை திரவியத்தை என்ன செய்வார்கள்? பூசிக்கொள்வார்கள். அதுக்கு பின்னால அந்த வாசனை திரவியத்துடைய வாடையை அவருடைய தாடியிலும் அவருடைய உடம்பிலும் நான் நுகர்வேன். அப்போ அது வீசக்கூடியதாக இருக்கும். நல்ல அதாவது அதுக்கு பின்னாலே மிஹ்ராத் அணிஞ்சதுக்கு பின்னாலேயும் அந்த வாசம் வீசிக்கொள்ளும். அந்த அளவுக்கு நல்ல வாசனை திரவியங்களை, ஹலாலான ஆல்கஹோல் இல்லாத நல்ல வாசனை திரவியங்களை நம்ம பூசிக்கொள்வோம். சரிதானே? ரைட். அதே போல குளித்து கொள்வது, இஹ்ராம் வைப்பதற்கு முன்னால் ஆண்களும் பெண்களும் குளித்து கொள்வது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். எந்த அளவுக்கு என்றால், மாதவிடாய் பெண்களுக்கு கூட என்ன செய்யலாம்? குளித்து கொண்டு அந்த இஹ்ராத்துக்குள்ளே போகலாம். அப்போ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சில வேலைகளை செய்ய இயலாது. அதுக்கு பின்னால் அவங்க இப்போ ஆயிஷா நாயகிக்கு நடந்த மாதிரி அப்படியான நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் அவங்க அதை பின்னால் சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சட்டங்களை விரிவாக அவங்களுக்கு உங்களோட வழிகாட்டிகள் சொல்லி தருவாங்க. ரைட். அதுக்கு பின்னால் இப்போ குளிச்சாச்சு, வாசனை திரவியங்களை பூசியாச்சு, அதுக்கு பின்னால் அவங்க அந்த இஹ்ராம் ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டதற்கு பின்னால் அவங்க வந்து ஏதாவது தொழுகையுடைய நேரமாக இருந்தால் அந்த தொழுகையை தொழுகிறது. இப்போ லோஹருடைய நேரமாக இருந்தால் லோஹர் தொழுகையை அந்த இஹ்ராத்தோட தொழுகிறது. அப்படி தொழுகையுடைய நேரம் அல்லாத நேரங்களாக இருந்தால் உதுவுடைய 2 ரக்காத் சுன்னத்தண்டு அந்த நியத்தோட 2 ரக்காத் அவங்க தொழுது கொள்ளும். 2 ரக்காத்தை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது முடிச்சதுக்கு பின்னால அவர்கள் அந்த மீகாத் என்ற அந்த எல்லையில் வைத்து என்ன செய்வார்கள்? இஹ்ராத்தை நாடிக்கொள்வார்கள். அப்போ இஹ்ராத்தை நாடிக்கொண்டதற்கு பின்னால அவர்கள் அந்த மீகாத்தில் வச்சு உம்ரா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உம்ரா தானே செய்ய போகிறேன், அப்போ லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை, நான் அதாவது உம்ராவை நிறைவேற்றப் போகின்றேன் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் வாயால் சொல்லிக்கொண்டு இஹ்ராத்துடைய நியத்தோட நீங்கள் அந்த மீகாத்தில் இருந்து அதை கடந்து செல்லுகின்ற பொழுது தவாஃபை ஆரம்பிக்கும் வரைக்கும் அந்த பயணத்திலே நீங்கள் தல்பியாவை சொல்லிக்கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை சொல்லிக்கொண்டு போகணும். ஆண்கள் சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தியும் பெண்கள் சத்தத்தை தாழ்த்தியும் இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டு போக வேண்டும் என்பது மிக முக்கியமானதோர் சுன்னாவாகும். ரைட். அதுக்கு பின்னால என்றால் தல்பியா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தல்பியா என்பது மிக முக்கியமான விஷயம், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ஹதீஸ்ல வருது எப்படி என்றால், அஃலலுல் ஹஜ்ஜி அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு. சிறந்த ஹஜ் என்னவென்றால் அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு. அல் அஜ் என்பது ரஃப்உ ஸௌத் பித்தல்பியா, சத்தத்தை உயர்த்தி நாங்கள் தல்பியா சொல்வது. அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த வாசகத்தை சத்தத்தை உயர்த்தி சொல்வதுதான் அல் ஹஜ் என்பது. அப்போ அதுதான் சிறந்த ஹஜ் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ் என்பது நாங்கள் எங்களோட பிராணிகளை அறுத்து பலியிடுவது, அது ஹஜ்ஜுடைய அந்த கடைசி கட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ சிறந்த ஹஜ் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னது சத்தத்தை உயர்த்தி தல்பியா சொல்வது. அப்போ ஆண்கள்
முடிஞ்ச அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி அந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டு தான் செல்ல வேண்டும். மக்காவை அடைந்து உம்ராவை தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்கும் வரைக்கும் தல்பியாவை சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும். ரைட். அடுத்தது இப்போ இந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடியவர் ஏதாவது ஒரு ஆபத்து இடையில் ஏற்பட்டு ஒரு தடங்கள் ஏற்பட்டு வணக்கத்தை முழுமைப்படுத்த முடியாமல் போகும் என்ற ஒரு அச்சம் இருக்குமாக இருந்தால் அவர் ஒரு யஷ்தரி ஒரு சருத்தொண்டு ஒரு நிபந்தனை ஒன்று போட்டுக்கொள்வார். அதாவது என்னை ஏதாவது ஒன்று தடுத்தால் என்னுடைய அந்த மனாசிக்கை ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய கிரிகைகளை முழுமைப்படுத்துவதற்கு முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடை எனக்கு ஏற்பட்டால் எந்த இடத்தில் தடை ஏற்படுகின்றதோ அந்த இடத்தில் நான் தஹல்லுலாகி கொள்வேன், அந்த இடத்தில் நான் இஹ்ராத்தில் இருந்து மீள்வேன் என்ற ஒரு அந்த வாசகத்தை ஒரு நீயத்தோடு ஒரு நிபந்தனையோடு அந்த இஹ்ராத்துக்குள் அவர் நுழையலாம். பெரும்பாலும் அப்படியான நிலைமையில் ஏற்படாது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா எந்த விதமான தங்கு தடைகளும் இன்றி உங்களுக்கு அந்த மனாசிக்குல் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது ஒரு வித்தியாசமான சூழல் உங்களுக்கு தெரியும், போர் சூழல்ல அல்லாஹ் தாலா உங்களுக்கான அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். அது இப்பொழுது ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்தாலும் எந்த நேரத்தில் அது எப்படி திரும்பும் என்று சொல்ல முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களுக்கு எந்த ஆபத்துக்களும் தடைகளும் இல்லாமல் இந்த வணக்கத்தை முழுமைப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக தல்பியா என்பது அது கூடுதலாக சொல்லப்படும். எந்த அளவுக்கு கூடுதலாக சொல்லப்படுதோ அந்த அளவுக்கு அது ஒரு சிறந்த வணக்கமாக சுன்னாவாக இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ரைட். அடுத்ததாக இப்போ தல்பியா சொல்லிக்கொண்டு நீங்கள் முதலாவது போகிறீங்க, பெரும்பாலும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஜித்தா ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களோட ரூமில் நீங்கள் செட்டில் ஆனதுக்கு பின்னால் உங்களோட சாமான்களை வச்சதுக்கு பின்னால் உங்களை உம்ராவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ உம்ராவுக்கு நீங்கள் போனால் இப்போ மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவுடைய பள்ளிவாசலுக்குள் நீங்கள் நுழைகின்ற பொழுது பொதுவாக பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது எந்த ஒழுங்கை நீங்கள் பேணணுமோ அந்த ஒழுங்கை தான் பேணணும். வலது கால் நீங்கள் எடுத்து வச்சு அல்லாஹ் முஃப்தஹ்லி அபு அபு ரஹ்மதிக்க என்ற துவாவோட நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே நுழைகிறீங்க. சரியா? நுழைஞ்சி அப்படியே காபத்துல்லாவை நோக்கி நீங்கள் போவீங்க. அப்போ போகும் வரைக்கும் நீங்கள் தல்பியாவை சொல்லிக்கொண்டு இப்போ உம்ராவை நீங்கள் ஆரம்பிக்கிறது தவாஃபில் தான். முதலாவது விஷயம் தவாஃப் தான். அப்போ தவாஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவாஃபை ஆரம்பிக்க முன்னால் இப்போ உங்களுக்கு காபத்துல்லா நீங்கள் கண்டிருப்பீங்க அல்லது ஃபோட்டோவில் சரி கண்டிருப்பீங்க குறைஞ்சபட்சம். அப்போ 4 கோனர் இருக்குது, 4 மூலை. அதில் ஒரு கோனர் ஹஜருல் அஸ்வதை அங்கே பதிச்சிக்கிறாங்க. இப்போ அதுக்கு நேரம் ஒரு பச்சை லைட் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பச்சை லைட்டுக்கு நேராக நீங்கள் நின்று தான் தவாஃப் ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுக்கு ஹஜருல் அஸ்வதை போய் நீங்கள் முத்தமிட்டு விட்டு தான் அந்த தவாஃப் ஆரம்பிக்கணும். ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குமோ தெரியாத அந்த வாய்ப்பு. ஏன்னா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ரஷ்ஷான இடம். நம்ம நெருங்கி கொண்டு போனாலும் எங்களை தூக்கி வீசுவாங்க. அப்படியான ஒரு இடம் தான் அது. இப்போ நான் 4 வருஷம் மதீனாவில் இருந்த நேரம் பல உம்ராக்கள் செஞ்சுக்கிறேன், பல ஹஜ்ஜுக்கள் செஞ்சுக்கிறேன். ஒரு முறையாவது ஹஜ்ஜல் அஸ்வத் முத்தமிழ் எனக்கு கிடைக்கல. போனாலும் என்ன தள்ளி விடுவாங்க. அப்போ நம்ம மத்தாக்களை தள்ளி கொண்டு அதை செய்யணுமென்ற கட்டாயம் இல்லை. அப்படி செய்யக்கூடாது. மத்தாக்களுக்கு நாங்கள் தொல்லை கொடுத்துக்கொண்டு அதை செய்யக்கூடாது. அப்படி எங்களுக்கு நேரடியாக முத்தமிட இயலாவிட்டால் நாங்கள் கையை தொட்டு முத்தமிடணும். அப்படி இல்லைன்றால் நம்ம தூரத்தில் இருந்து கையால் ஷைக்கின் அந்த இஷாரா அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு நேரம் நம்ம கையை நீட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு நம்ம தவாஃப் ஆரம்பித்தா சரி. பெரும்பாலும் எங்களுக்கு அப்படி தான் செய்யணுமா இருக்கும். பெரும்பாலும் அப்படி தான். சார் ரஷ்ஷான டைம். இப்போ ஹஜ்ஜுடைய சீசன். எப்படியுமே உங்களுக்கு நேரடியாக முத்தமிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ட்ரை பண்ணுங்க, கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அப்போ நீங்கள் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு நேர இருந்து கையை அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு நேர நீட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி என்ன செய்கிறீங்க? தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை கட்டாயம் ஆண்கள் செஞ்சு கொள்ளணும். என்னென்றால் இஹ்ராத்தை இப்போ நீங்கள் 2 தோல் புஜத்தை மூடித்தானே போட்டிப்பீங்க. தவாஃப் ஆரம்பிக்க முன்னால் கட்டாயம் இந்த வலது தோல் புஜத்தை நீங்கள் தெரிகிற அளவுக்கு அடியால் இன்சைடுடைய இந்த துண்டை அப்படி அடியால் எடுத்து இப்படி போட்டுக்கொள்ளும். அப்போ இந்த தோல் புஜம் விளங்கும். அது உங்களுக்கு சொல்லி தருவாங்க எப்படின்னு சொல்லி அது மாதிரி கட்டாயம் செஞ்சு கொள்ளணும். சரியா? என் ஆண்களுக்கு தானே
அந்த இஹ்ராம் உடுப்பு இருக்குது. அப்போ ஆண்கள் அந்த ஒழுங்கை கட்டாயம் பேணிக்கொள்ளணும். தவாஃபுக்கு மட்டும் அதை செஞ்சு கொள்ளணும். அதே நேரம் முதல் 3 ரவுண்ட்களையும் 8க்களை சிறுசாக எடுத்து வச்சு நீங்கள் உடம்பு குலுங்குற அளவுக்கு கொஞ்சம் வேகமாக அந்த தவாஃபை செய்யணும். அதுவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு செய்ய கிடைக்குமோ தெரியாது. என்ற மக்களோட பெக்காய் போகும் பொழுது அப்படியே போக வேண்டி வரும். நீ உங்களுக்கு அப்படி செஞ்சு கொள்ளையிலும் என்றால் அதுவும் சிறந்தது. அப்போ நீங்கள் தவாஃப் செய்யும் பொழுது இப்போ 4 கோணர் தானே. ஒரு கோணர் வந்து ஹஜர் அஸ்வத், அதுக்கு முன்னுக்குள்ள கோணர் வந்து அருக்குல் யமானி, யமன் பிரதேசத்தை நோக்கியுள்ள அந்த கோணர். மற்ற 2 கோணர் வந்து ஹிஜ்ர் இஸ்மாயில், அந்த அறவட்டம் நீங்கள் கண்டிருப்பீங்க, அறவட்டம். அப்போ நீங்கள் இந்த ருக்குல் யமானிக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் இடையில ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் என்ற இந்த துவாவை, இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கொள்ளணும். அடுத்த பகுதிகளில் நீங்கள் துவா கேட்கலாம். குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய துவாக்களை கேட்கலாம். சரியா? பொதுவான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துவாக்களை கேட்கலாம். அரபுலையும் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம், குர்ஆனை ஓதலாம். எதையும் நீங்கள் செய்யலாம். எதையும் நீங்கள் வீணான பேச்சுக்களை தவிர்த்து நீங்கள் துவா கேட்கலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ரு செய்யலாம், அல்லாஹ்வை துதிக்கலாம், அல்லாஹ்வை புகழலாம். எதையும் நீங்கள் செய்யலாம். சரிதானே? அப்போ இதுதான் தவாஃப் என்பது. இப்போ தவாஃபை நீங்கள் 7 ரவுண்டை முடிச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து எங்கே? ஹஜ்ஜல் அஸ்வதுக்கு நேராக இருந்த தவாஃப் ஆரம்பிப்பீங்க. அப்படியே ஆரம்பித்து வந்து அங்கனைக்கு வந்து சேரும்பொழுது 1 ரவுண்ட், மறுக அப்படி வந்து அங்கனைக்கு வந்து சேரும்பொழுது 2வது ரவுண்ட், அப்படி 7 முறை. சரியா? செலாக்கள் இதை பிழையாக விளங்கி 7 ரவுண்டை 1 ரவுண்டு விளங்கி கஷ்டப்பட்டாக்களும் மீக்கிறது. அப்படி இல்லை. 7 ரவுண்ட் 7 முறை சுற்றி வந்தால் ஒரு தவாஃப். சரிதானே? அப்போ நீங்கள் 7வது ரவுண்டை முடிச்சுட்டு ஹஜ்ஜல் அஸ்வது கிட்ட வந்து நின்ற உடனே ரைட், அதோட உங்களோட தவாஃப் முடியுது. அதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், மக்காம் இப்ராஹிம், அதாவது ஹஜர் அஸ்வதுக்கும் ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்கும் இடையில உள்ள அந்த ஏரியாவில் பின்னுக்கு ஒரு இந்த கூடு ஒன்று இருக்குது, கிளாஸ் பாக்ஸ் ஒன்று, இந்த ரவுண்ட் இது ஒன்று இருக்குது. அதுக்கு சொல்ல மக்காம் இப்ராஹிம்னு சொல்லி, அதுக்கு பின்னால் நீங்கள் போய் 2 ரக்காத் தொழணும். ஆண்கள் மறக்காம அந்த ஹிராத்தை என்ன செய்யணும்? எடுத்து தோலை மூடிக்கொள்ளும். ஏன்னா தோல் பூஜங்களை திறந்து கொண்டு நம்ம தொழக்கூடாது. தோல் பூஜங்களை திறந்து கொண்டு நம்ம தொழக்கூடாது. இப்போ கட்டாயம் தொழுவதற்கு முன்னால் மறக்காம அந்த ஹிராத்தை அப்படி மேலால் எடுத்து இந்த தோல் பூஜத்தை மூடி நீங்கள் வளமையாக போட்டுக்கொள்கிற மாதிரி அதை போட்டுக்கொண்டு தான் நீங்கள் தொழணும். சரிதானே? அப்போ அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் சில நேரம் உங்களுக்கு அங்கேயே தொலை கிடைக்காது, அங்கே ரஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல தொலை கிடைக்கல என்றால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே தொழுதாலும் ஓகே, எந்த இடத்துல தொழுதாலும் ஓகே. என்றால் அந்த இடத்துல மத்தாஃபில் தொலை விட மாட்டாங்க, சில நேரம் விரட்டுவாங்க. அப்போ நீங்கள் போய் பின்னுக்கு பள்ளியில் எங்கே போய் தொழுதாலும் பிரச்சனை இல்லை. சரிதானே? அப்போ அப்படி தொழும் பொழுது 1வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் நீங்கள் வந்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸையும் நீங்கள் ஓதிக்கொள்ளணும். சரிதானே? ஓதி நீங்கள் 2 ரக்காத்தையும் தொழுது சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் நீங்கள் துவா கேட்டுட்டு அப்படியே வந்து நல்லா ஜம்சம் தண்ணி இருக்குது, மாஷா அல்லாஹ், எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க தாராளமாக. நீங்கள் அதை எடுத்து நல்லா குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே போகிற அங்கிருந்து சாய் செய்கிறதுக்காக போவீங்க. உங்களை கூட்டிகிட்டு போவாங்க சாய் செய்கிறதுக்கு. சரியா? அப்போ சாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலாவது சஃபா, அந்த சஃபா மலைக்குத்தான் போவீங்க. இப்போ சஃபா மலைக்கு நீங்கள் போகும் பொழுது, நெருங்கும் பொழுது, அந்த மலையில் நீங்கள் ஏறும் பொழுது, மலை என்றால் கொஞ்சம் அந்த உயர்த்தி வச்சுப்பாங்க. அந்த மலைப்பகுதியை இப்போ அந்த அடைச்சி வச்சுக்கிறாங்க. நேரடியாக எங்களுக்கு அந்த மலைக்கு போக இல்லாது. அதுக்கு கீழ் உள்ள அந்த உயரமான அந்த டைல் பிடிச்ச ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு நீங்கள் அப்படி அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷாஇரில்லா என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு போகணும். போய் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், காபத்துல்லாவை முன்னோக்கி நின்று நீங்கள் துவா கேட்கணும். காபத்துல்லாவை முன்னோக்கி நின்று நீங்கள் துவா கேட்கணும். சஃபா மலையிலிருந்து காபத்துல்லா விளங்குற ஒரு ஏரியா இருக்குது. ஆனால் மர்வாலிருந்து காபத்துல்லா உங்களுக்கு பார்க்கல, அதை அடைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் காபத்துல்லாவை அப்படி உங்களுக்கு காபத்துல்லா விட்டாலும் சஃபு போட்டிப்பாங்க, சஃபுக்குரிய லைன் போட்டிப்பாங்க தானே. அதை பார்த்து நீங்கள் அந்த லைனில் நின்றீங்க என்றால் காபத்துல்லாவுக்கு நேரத்தான் அந்த லைன் இருக்குது. நின்று நீங்கள் துவா கேட்கணும். எப்படி துவா கேட்குறேன்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்று நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவா கேட்குற.
இப்போ தமிழில் சரி நீங்கள் துவா கேட்கலாம். துவா கேட்டுட்டு ரெண்டாம் முறையும் அதே வார்த்தையை சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. நீங்கள் ரெண்டாம் முறை சொல்லிட்டு நீங்கள் துவா கேட்குறீங்க. துவா கேட்டுட்டு திருப்ப மூணாவது முறையும் அதை சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்று சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சஃபாலிந்து இறங்கி எங்கே போகணும்? மர்வாவுக்கு போகணும். சரிதானே? அப்போ மர்வாவுக்கு நீங்கள் போகும்பொழுது சஃபாவுக்கு நெருக்கமாக ஒரு பச்சை லைட் ஏரியா ஒன்று இருக்குது. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பச்சை லைட் போட்டிருப்பாங்க. அந்த ஏரியாவை நீங்கள் கடக்கும் பொழுது ஆண்கள் உடம்பு குலுங்குற அளவுக்கு ஓடி போகும். அதில் உங்களுக்கு ஓடலாம், பிரச்சனை இல்லை. அதில் பெரிய ரஷ் இருக்காது. அப்போ ஆண்கள் மட்டும், பெண்கள் ஓடக்கூடாது. ஆண்கள் மட்டும் அந்த ஏரியாவை ஓடித்தான் கடக்கணும். அந்த ஏரியா அந்த பச்சை லைட் முடிஞ்சதோட நார்மலாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா சரி. அப்போ அப்படி போய் நீங்கள் அந்த தவாஃப் சைலையும் கூட நீங்கள் தவாஃபில் மாதிரி துவா கேட்கலாம், திக்ரு செய்யலாம், குர்ஆனை ஓதலாம், தமிழில் துவா கேட்கலாம். சரிதானே? நீங்கள் வேண்டியதை செய்யலாம். வீணான பேச்சுக்களை தவிர்த்து நீங்கள் அதுகளை செஞ்சு அப்படியே மர்வாவுக்கு நீங்கள் போய் சேர்றீங்க. அப்போ மர்வாவுக்கு நீங்கள் போய் சேரும் பொழுது நாங்கள் சஃபாவுக்கு வரும் பொழுது ஓதின அந்த வசனத்தை ஓத தேவையில்லை. இன்னும் சஃபா வல்மரத் மின் ஷாயிர்லான்னு ஓதின தானே, அதை நீங்கள் மர்வாவுக்கு போய் சேரும் பொழுது ஓத தேவையில்லை. சையை நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ள மட்டும்தான் அந்த வசனம். சரிதானே? அப்போ நீங்கள் அங்கே மர்வாவுக்கு நீங்கள் பெய்த்து மர்வாலிருந்தும் மர்வாலையும் நீங்கள் காபத்துல்லா முன்னோக்கி அந்த நீங்கள் சஃப் லைனை பார்த்தா சரி, ஏன்னா காபா விளங்காது. மர்வாலிருந்து சஃப் லைனை பார்த்து நீங்கள் காபாவுக்கு நேரம் நின்று இங்கே ஓதின மாதிரி அங்கேயும் ஓதும். இங்கே ஓதுனீங்க தானே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அந்த துவாவை 3 முறை ஓதினீங்க. அதுக்கிடையில் துவா கேட்டீங்க. அதே மாதிரி அங்கேயும் நீங்கள் அதை 3 முறை ஓதணும். அதுக்கிடையில் நீங்கள் துவாக்களை கேட்டுட்டு அங்கிருந்து மருகா இங்கே வார சஃபாவுக்கு திரும்பி வார. அப்போ நீங்கள் சஃபாலிருந்து மருவாவுக்கு போகிறது ஒரு ரவுண்ட், மருவாலிருந்து சஃபாவுக்கு ரிட்டர்ன் வாரது 2வது ரவுண்ட். சரிதானே? அப்போ வரும் பொழுது அந்த பச்சை லைட் ஏரியாவில் ஆண்கள் ஓடணும். அப்படியே சஃபாவுக்கு போய் சேர்ந்த பின்னால் காபத்துல்லா முன்னோக்கி ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த 3 முறை அந்த துவாவை ஓதுற. அதுக்கிடையில் துவாக்களை கேட்டுட்டு மருகலம் அங்கிருந்து இறங்கி திருப்பி மர்வாவுக்கு வார. அப்போ இங்கே மருக வந்தால் 3 ரவுண்ட். இங்கிருந்து சஃபாவுக்கு போனால் 4, அங்கிருந்து இங்கே வந்தால் 5, மர்வாலிருந்து சஃபாவுக்கு மருக போனால் 6, மருக சஃபாலிருந்து இந்த மர்வாவுக்கு வந்தால் எத்தனை? 7. அப்போ ஆரம்பிக்கிறது சஃபால, முடிக்கிறது எங்கே? மர்வா. இதுதான் சாய். சாய் என்பது இதுதான். சரிதானே? அப்போ நீங்கள் 7வது ரவுண்டை முடிச்சதுக்கு பின்னால் அது துவா கேட்குறல்ல, முடிஞ்சு. ஆரம்பிக்கக்குள்ள மட்டும்தான் துவா. நாங்கள் சாய் ஆரம்பிக்கக்குள்ள தான் துவா. அப்போ நீங்கள் கடைசி ரவுண்ட் சஃபாலிருந்து மர்வாவுக்கு போய் சேர்ந்த உடனே உங்களோட சாய் முடியும். மறுவாங்க வைத்து அந்த துவாவை கேட்கணுமெண்ட அந்த நிபந்தனை இல்லை. போய் சேர்ந்தோடனே உங்களோட சாய் முடியும். அதுக்கு பின்னால் 4வது விஷயம் என்ன? முடிய நாங்கள் ஷோட் பண்ணுறது அல்லது வலிக்கிறது. ஆண்கள் வலிக்கிறது சிறந்தது, ஷோட் பண்ணுவோம். மேலும் பெண்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடியை கூட்டி பிடிச்சி ஒரு இந்த இஞ்சி முடிய அடியால் கத்தரிச்சு கொள்வது. முழு முடியை கூட்டி பிடிச்சி கத்தரிக்கணுமா? சும்மா ஒரு முடி இங்கே நொண்டு அங்கே நொண்டு அப்படி கத்தரிக்கிறது அல்ல. முழு முடியை கூட்டி பிடிச்சி அவன் கத்தரிக்கணும். ஆண்களும் ஷோட் பண்ணுறதா இருந்தால் முழு தலையும் ஷோட் பண்ணணும், முழு முடியையும் ஷோட் பண்ணணும். அப்போ இதோட உங்களோட உம்ரா முடியுது. அப்போ இஹ்ராம், தவாஃப், சை, முடிய வலிக்கிறது அல்லது ஷோட் பண்ணுறது, இந்த 4 விஷயத்தோட உங்களோட உம்ரா முடியுது. அதுக்கு பின்னால் நீங்கள் உங்களோட ரூமுக்கு போய் என்ன செய்யலாம்? உங்களோட நீங்கள் ஆடையை களைஞ்சி குளித்து உங்களோட நார்மல் ட்ரெஸ்ஸை நீங்கள் அணிஞ்சு கொள்ளலாம். நார்மலாக நீங்கள் கொடுக்குற ஆடையை நீங்கள் அதுக்கு பின்னால் அணிஞ்சு கொள்ளலாம். அப்போ நீங்கள் அந்த முடியை வலிக்கிறதோட அல்லது ஷோட் பண்ணுறதோட உங்களோட உம்ரா முடிஞ்சு நீங்கள் தஹல்லுல் ஆகிறீங்க, இஹ்ராத்தில் இருந்து நீங்கள் மீள்றீங்க. சரியா? ரைட். அதுக்கு பின்னால் நீங்கள் இப்போ மக்காவில் கொஞ்ச நாள் தங்கியிருப்பீங்க. அப்போ அந்த நேரங்களில் கட்டாயம் நீங்கள் வக்துக்கு என்ன செய்யணும்? மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போகணும். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு வக்துக்கும் உங்களோட மௌலைமார் உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்க இயலாது. அப்படித்தானே? உங்களோட இப்போ 50க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்தால் ஒரு ஆளோ 2 பேரோ அல்லது 3 பேரோ உங்களோட கைடாக வந்தாலும் கூட ஒவ்வொருத்தரையாக ஒரு வக்துக்கு கூட்டிகிட்டு போக இயலாது. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட அந்த
மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து உங்களோட ஹோட்டல் எந்த டிரெக்ஷன் எப்படி போகிற வர அந்த ரோட்டை சரியாக நோட் பண்ணிக்கணும். கட்டாயம் போகணுன்னே அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஹோட்டல் கார்டு. எங்கேயாலும் நீங்கள் சில நேரம் உங்களுக்கு ரோட்டுகள் மிஸ் ஆனால் அங்கே போலீஸ்காராக கழிப்பாங்க, நிறைய சுற்றி கொண்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அந்த கார்டை கொடுத்தா போதும் உங்களோட ஹோட்டலுக்கு வந்து சேர்ப்பாங்க. அதனால் அது பிரச்சனை, கட்டாயம் கார்டை வச்சுக்கொள்ளணும், உங்களுக்கு அதில் சொல்லி தருவாங்க. அப்போ நீங்கள் வக்துக்கு கட்டாயம் போகணும். இப்போ சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா ரோட்டில் தொழுவாங்க, ஹோட்டல்லேருந்து வெளியிறங்கினோடனே ரோட்டில் தொழுது கொண்டிருப்பாங்க, அவங்கள போய் சேர்ந்து தொழுது. நீங்கள் அப்படி தொழாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பள்ளிக்கு போய், பள்ளி உள்ளுக்கு உங்களுக்கு போக கிடைக்காட்டி வெளியில் தொழுவாங்க, அந்த ஜமாத்தோடு நீங்கள் சேரணும். அப்படியே பள்ளி ஃபுல்லாகி பள்ளிக்கு வெளியேயும் சஃப்பு வந்து 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 உங்களோட ஹோட்டல் வரைக்கும் சஃப்பு இடையில துண்டிக்கப்படாமல் ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல தொழுகிறது ஓகே. ஆனால் இடையில கெப் இருக்கும், சஃப்பு சேர்ந்து இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் ரோட்டில் தொழுது வேறில்லை. நீங்கள் என்ன செய்யணும், சஃபோட சேரணும், முன்னுக்கு வந்து சஃபோட நீங்கள் சேர்ந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு வக்தையும் நீங்கள் கட்டாயம் மஸ்ஜிதுல் ஹராமில் போய் தொழுங்க. என்னால் அங்கே தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு என்ன சிறப்பு, என்ன நன்மை? 1,00,000 தொழுகை, ஏனைய பள்ளிவாசல்களில் நீங்கள் தொழக்கூடிய 1,00,000 தொழுகைக்குரிய நன்மையை விட கூட அங்கே தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு லேஸ் இல்லை. அதனால மிஸ் பண்ணவே வாங்க. ஒரு வக்தை சுப உட்பட ஒரு வக்தை மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாங்கு முன்னால் போப்பாருங்க. இப்போ எங்கட நாட்டில் மாதிரி பாங்கு சொன்னதுக்கு பின்னால் 15 நிமிஷம் கெப்பிக்கு தானே என்று ஆடி நீங்கள் இந்த ஆடி அசைஞ்சு போக்கல உங்களுக்கு அங்கே பஸ் போய்த்திருக்கும், ஜமாத்து முடிஞ்சிடும். அதனால பாங்குக்கு முன்னால் நீங்கள் போப்பாருங்க. பாங்குக்கு முன்னால் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பள்ளி உள்ளுக்கோ பள்ளிக்கு வெளியவோ அந்த வெளி ஏரியாலேயோ சஃபோடு சேர்ந்து தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். சரிதானே? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வக்துகளை மஸ்ஜிதுல் ஹராம்லேயே தொலை பாருங்க. சோம்பரைக்கு ஹோட்டல்லே முசல்லாக்கள் வச்சுப்பாங்க, தொழக்கூடிய ஒரு ப்ரேயர் ஏரியா ஒன்று இருக்கும், அங்கே தொழுவோம்னு சொல்லி அப்படியெல்லாம் யோசிக்கவாங்க. என்ன போகிறது இபாதத்துக்கு தானே, எனவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் இப்போ நீங்கள் உங்களை மதீனாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் பெரும்பாலும் ஹஜ்ஜிக்கு முன்னால் ஆகிக்கும்னா ஹஜ்ஜிக்கு முன்னால் மதீனா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அங்கே குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் தங்கி இருப்பீங்க. அப்போ அங்கேயும் நீங்கள் ஒவ்வொரு வக்தையும் மஸ்ஜிது நபவியில் தொழணும். மஸ்ஜிது நபவியில் தொழணும். உங்களோட ஹோட்டல் பெரும்பாலும் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும், அப்படி தானே? நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு வக்துக்கும் நீங்கள் மஸ்ஜிது நபவியில் போய் தொலை பாருங்க மதீனா இருக்கிற காலத்தில். என்றால் மஸ்ஜிது நபவியில் தொழக்கூடிய ஒரு தொழுகை ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா அஃலலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய இந்த பள்ளிவாசல் தொழக்கூடிய ஒரு தொழுகை ஏனைய பள்ளிவாசல்களில் நீங்கள் தொழக்கூடிய 1000 தொழுகையை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. 1000 தொழுகை விட சிறந்தது ஒரு தொழுகை. அதனால் மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வக்தையும் நீங்கள் அங்கேயே போய்த்தே தொழுங்க. ரூமில் ஹோட்டலில் தொழுகிறதுக்கு யோசிக்க வேணும். சரிதானே? அங்கேயும் அப்படித்தான் நீங்கள் சஃபோடு சேர்ந்து கொள்ள பாருங்கள். பள்ளி உள்ளுக்கு போக கிடைக்காட்டி பள்ளிக்கு வெளியில் அந்த சஃப் அப்படியே தொடர்ந்து இருக்கும். அப்போ அந்த சஃப்பில் நீங்கள் போய் சேர்ந்து தொழுது கொள்ள பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அதுக்கு பின்னால் இப்போ நீங்கள் ஹஜ்ஜுடைய மனாசிகுல் ஹஜ்ஜுலுக்கு போக போகிறீங்க. மனாசிகுல் ஹஜ் என்பது துல்ஹஜ் மாதம் 8வது நாள், அதுக்கு யோமு தர்வியான்னு சொல்கிறாருல்ல, யோமு தர்வியா. அப்போ 8வது நாள் நீங்கள் உங்களோட ஹோட்டலில் இருந்தே இஹ்ராம் உடுத்துக்கொண்டு ஆண்கள் பெண்கள் நார்மல் ட்ரெஸ்ஸில் இஹ்ராத்துடைய நியத்தோட என்ன செய்யணும், அவங்க அங்கே மினாவுக்கு போகணும். 8வது நாள் காலையில் மினாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ மினாவுக்கு நீங்கள் போய்த்து அங்கே தங்கி இருப்பீங்க. உங்களுக்குரிய அந்த கூடாரத்தில் நீங்கள் தங்கி இருப்பீங்க. அப்போ அங்கே அந்த 8வது நாள் நீங்கள் ஒவ்வொரு வக்தை அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணும், நீங்கள் தொழணும். அந்தந்த நேரத்தில் நீங்கள் தொழணும். ஆனால் உங்களுக்கு சுருக்கலாம். இப்போ 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழலாம், அப்படித்தானே? 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக சுருக்கலாம் பிரியாணின்ற வகையில். ஆனால் சேர்க்காம அந்தந்த வக்தில், ஏன்னா நீங்கள் தங்கி இருக்கிறீங்க தானே, அதனால சேர்க்க தேவையில்லை. அந்தந்த வக்தில் நீங்கள் அந்தந்த தொழுகைகளை தொழுது கொண்டு நீங்கள் சுன்னத்தான திக்ருகளில் துவாக்களில் குர்ஆன் ஓதுறது இபாதத்துக்களை செய்கிறது அப்படியான வணக்கங்களை நீங்கள் ஈடுபடணும். சரிதானே? 8வது நாள் நீங்கள் அங்கே தங்கி இருப்பீங்க மினால. தங்கி இருந்து 9வது நாள் அடுத்த நாள் என்ன செய்வாங்க என்றால் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க எங்கேக்கு, அரஃபாவுக்கு. அப்போ துல்ஹஜ் மாதம் 9வது நாள் யோமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளில் உங்களை காலையில் கூட்டிகிட்டு போவாங்க அரஃபாவுக்கு. அப்போ அரஃபாவில் போய் அங்கே உங்களுக்கு உரிய கூடாரங்கள் இருக்கும், அதில் நீங்கள் தங்கி இருப்பீங்க. அங்கே என்ன செய்யணும் என்றால் லொஹரை மசரையும் சேர்த்து தொழுவிப்பாங்க. லொஹரை மசரையும்
சேர்த்து தொழுவிப்பாங்க. அப்போ நீங்கள் சேர்த்து தொழுதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் ஃபுல்லாக துவாக்கள்லாம் நீங்கள் ஈடுபடணும். இது வரைக்கும் என்றால் மகரிபுடைய நேரம் வரைக்கும், சூரியன் மறையும் வரைக்கும். மகரிபுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அரஃபாருந்து வெளியேறக்கூடாது. அவங்க விட மாட்டாங்க. அப்போ மகரிபுக்கு பின்னால் அங்கிருந்து நீங்கள் வெளியாகணும். மகரிபு வரைக்கும், சூரியன் மறைகின்ற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக துவாக்கள் ஈடுபடணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைரு துஆ யோமி அரஃபா, சிறந்த துவா வந்து அரஃபாவுடைய அந்த நாளிலே கேட்கப்படுகின்ற துவா தான். அதே போல நானும் என் நபிமார்களும் சொன்ன சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அந்த வார்த்தை என்ற சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தையை நாங்கள் கூடுதலாக கேட்கலாம். அதே போல் நாங்கள் துவாக்களை கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் என்ன செய்யலாம், துவாக்களை நம்ம கேட்டுக்கொள்ளணும். அப்போ நாங்கள் தனித்தனியாக எங்களுக்கு தேவையான விஷயங்களை மனமுருகி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான ருக்குன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜண்டாலே அரஃபால தங்குறது தான். அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான ருக்குன் தான் என்னது, அரஃபால நீங்கள் தங்குறது. சரியா? அப்போ அந்த அரஃபாவில் தங்கக்கூடிய நேரம் பெருமதியானது. அதை நீங்கள் நல்லா துவாக்கல்ல எந்த அளவுக்கு ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும். வீணாக ஒரு நேரத்தில் நீங்கள் கழிக்கவான். அங்கே தெரிஞ்சாக்கள் வந்திருப்பாங்க, அவங்களோட போய் காய்ச்சி கொண்டிருக்கிறது, அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் செய்யவான். அதெல்லாம் நாட்டுக்கு வந்தது பின்னால் செஞ்சுக்கோங்க. அங்கே நீங்கள் நேரத்தை வீணாக்காமல், பக்கத்தில் தெரிஞ்சாக்கள் வந்திப்பாங்க, இன்னொரு குரூப்பில் வந்திப்பாங்க, பரவாயில்ல, சலாம் சொல்கிறது 2 வாரத்தை பேசுகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் போய் அவங்களோட காய்ச்சி கொண்டு இருந்து அந்த நேரத்தை கழிக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த அரஃபாவுடைய நாளில் ஃபுல்லாக துவாக்கள்ல நீங்கள் ஈடுபடுவோம். அப்போ சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால், மகரிபுடைய அந்த நேரத்துக்கு பின்னால் உங்களை அங்கிருந்து கூட்டிகிட்டு வருவாங்க எங்கே, முஸ்தலிஃபாவுக்கு. அதாவது மினாவுக்கும் அரஃபாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடம் தான் முஸ்தலிஃபா. இப்போ நீங்கள் 8வது நாள் முடிச்சுட்டு 9வது நாள் மினாலிருந்து முஸ்தலிஃபாவையும் தாண்டி தான் அரஃபாவுக்கு போவீங்க. சரியா? அப்போ 9வது நாள் மகரிபுக்கு பின்னால் அந்த அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு நீங்கள் வருவீங்க. முஸ்தலிஃபாவுக்கு நீங்கள் வந்து அன்றைக்கு இரவை நீங்கள் முஸ்தலிஃபாவில் தங்குவீங்க. இப்போ முஸ்தலிஃபாவில் வந்து பெரிய கூடாரங்கள் எல்லாம் இல்லை. ரோட்டில் நீங்கள் கீழே ஏதாவது ஒன்றை விரிச்சு அப்படித்தான் அந்த செட்டப், பெரும்பாலும் அப்படித்தான் எல்லாரும் அங்கே தங்குறது. அங்கே நீங்கள் இரவு நேரத்தை அந்த முஸ்தலிஃபாவில் நீங்கள் கழிக்கணும். அப்போ முஸ்தலிஃபாவில் நீங்கள் மகரிபை மிஷாவையும் சேர்த்து தொழணும். அப்போ இங்கே மகரிபுக்கு பின்னால் அரஃபாவில் நீங்கள் போகிறது வந்து மகரிப் மிஷாவை தொழாமல், சரியா, தொழாமல் முஸ்தலிஃபாவுக்கு போய்த்து மகரிப் மிஷாவை அங்கே சேர்த்து தொழுவீங்க. தொழுதுட்டு துவாக்களை கேட்டுட்டு நீங்கள் அன்றைக்கு இரவு அங்கே கழிச்சிட்டு காலையில் நீங்கள் சுபஹம் தொழுதுட்டு 7 கற்களை நீங்கள் அங்கிருந்து குறைக்கொள்ளணும். என்றால் 10வது நாள் ஜம்ரத்துல் அக்கபா, பெரிய சைத்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு 7 கற்களை நீங்கள் அடிக்கணும். அதுக்கு ஒரு 7 கற்களை நீங்கள் முஸ்தலிஃபாவில் எடுத்துக்கொண்டு 10வது நாள் காலையில் அங்கிருந்து நீங்கள் மினாவுக்கு போவீங்க. அப்போ மினாவுக்கு போனால் 10வது நாள் 4 விஷயங்கள் நீங்கள் செய்யணும். 4 விஷயங்கள் நீங்கள் செய்யணும். அதில் முதலாவது நான் சொன்ன அந்த ஜம்ராவுக்கு கல்லடிக்கிறது. ஜம்ராவுக்கு நீங்கள் கல்லடிக்கிறது. அப்போ நீங்கள் அந்த ஜம்ராவுக்கு கல்லடிக்கும் பொழுது ஒவ்வொரு கல்லையும் தனித்தனியே தான் வீசணும். 7 கல்லையும் ஒரே அடியாக வீசுகிறாங்க. சரியா? அப்போ நீங்கள் அதுக்கு நெருக்கமாக போய் அந்த வட்டத்தூளுக்கு விழுகிற மாதிரி, நடுவில் தூண் ஒன்று இருக்கும், பெரிய வட்டம், அதுளுக்கு விழுகிற மாதிரி அந்த தூணுக்கு நீங்கள் அடிக்கணும். அது உள்ளுக்கு விழுகிற மாதிரி ஒவ்வொரு கல்லையும் நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எறிவீங்க. எரிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் அங்கிருந்து உங்களோட கூடாரத்துக்கு வருவீங்க. சரியா? கூடாரத்துக்கு வந்து இப்போ நீங்கள் இங்கிருந்து 10வது நாள் காலையில் மினாவுக்கு போனதுக்கு பின்னால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரூமுக்கு தான் போவீங்க. என்னோட கையில் உள்ள பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு தான் நீங்கள் கல்லடிக்க போவீங்க. கல்லடிச்சுட்டு 7 கல்லை நீங்கள் அடிச்சுட்டு ஜம்ரத்துல் அக்கபால உங்களோட ரூமுக்கு, உங்களோட டென்ட்டுக்கு நீங்கள் வருவீங்க, ஹட்டுக்கு நீங்கள் வருவீங்க. சரியா? வந்ததுக்கு பின்னால் இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சாச்சு. மற்ற 3 விஷயம் என்னென்றால் தவாஃப் சாய் செய்யணும், காபத்துல்லாவுக்கு போய்த்து. அடுத்தது வந்து முடியை வலிக்கணும் அல்லது ஷோட் பண்ணணும். பெண்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடியை கட் பண்ணணும். 4வது உங்களோட பிராணி, நீங்கள் தமத்து ஹஜ் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹதி உண்டு, ஒரு ஆட்டை நீங்கள் அறுத்து பழகிடணும். அதை நீங்கள் செய்யணும். இந்த 4 விஷயங்கள் நீங்கள் செய்யணும். இந்த 4 விஷயங்களில் ஏதாவது 2 நீங்கள் செஞ்சீங்கன்றால் உங்களோட இஹ்ராத்தை நீங்கள் களையலாம். ஆண்கள் அந்த வெள்ளை உடுப்பை என்ன செய்யலாம், களையலாம். 2 நீங்கள் செஞ்சீங்கன்றால்
உங்களோட இஹ்ராத்தை நீங்கள் களையலாம். அப்படி கலைஞ்சால் உங்களுக்கு எல்லாமே ஹலால், மனைவியோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுறதை தவிர. ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா உடுப்பு மட்டும் களையலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், முடி வெட்டலாம், அத்தர்களை பூசலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர நாளையும் செஞ்சதுக்கு பின்னால் தான் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் செய்யலாம். அதே போல் நீங்கள் இதில் எதை ஃபெஸ்ட்டுக்கு செய்கிற, எதை கடைசிக்கு செய்கிற என்ற ஒரு இதொண்டு இஸ்லாத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் அதை மாற்றி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. என்ற ரசூலுல்லாஹ் கிட்ட ஃபமா சூரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஷைஇன் குத்திம வலா உஃகிர் இல்லா கால ஃபஅல் வலா ஹரஜ். யாரை சொல்லுதா, நான் இதை முந்தி செஞ்சிட்டேன், இதை பிந்து செஞ்சிட்டேன் என்று சஹாபாக்கள் சொன்ன நேரம் என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஃப் அல் வலா ஹரஜ், செய்யுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னாங்க. இல்லைங்களா? அப்போ எதை முந்தி செய்யணும், எதை பிந்தி செய்யணும், நாளையும் நீங்கள் செஞ்சால் உங்களோட முழு இஹ்ராத்திலிருந்து நீங்கள் மீறலாம். அதில் ரெண்டை செஞ்சால் நைட்டு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். இஹ்ராத்துடைய அந்த உடுப்பை நீங்கள் களையலாம், எல்லாம் செய்யலாம். மனைவியோட உறவில் ஈடுபட்டதை தவிர நாளைக்கு செஞ்சதுக்கு பின்னால் எல்லாத்தையும் நீங்கள் கொமனாகவே செய்ய முடியும். அப்போ இது 10வது நாளைக்குரிய இந்த 4 விஷயங்களும் கட்டாயம் செய்யப்படணும். அதில் தவாஃப் சாயை நீங்கள் பிற்படுத்தி செய்யவும் வேணும். என்றால் உங்களுக்கு அங்கிருந்து மக்காவுக்கு செல்வது சிரமமாக இருந்தால் அதை நீங்கள் பிற்படுத்தி செய்யலாம். அப்போ நீங்கள் அந்த மனைவியோட உறவில் ஈடுபடுவதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் நார்மலாக செய்யலாம். அதுக்கு பின்னால் அன்றைக்கு இரவை நீங்கள் எங்கே தங்குவீங்க? மினால தான் தங்குவீங்க. அன்றைக்கு இரவை பெருநாள் அன்று 10வது நாள் இரவை நீங்கள் அங்கே தங்கி விடிஞ்சால் 11வது நாள். அப்போ 11வது நாள் செய்யணும் என்றால் கற்கள் 21 கற்கள் 7, 14, 23 ஜம்ராக்களுக்கு மடிக்கும், கல் அடிக்கும். அப்போ அவங்களுக்கு தாராளமாக கல் இருக்குது, அங்கே கொண்டு போட்டிப்பாங்க. தாராளமாக மினால கல் இருக்குது. சிலக்கு என்ன செய்வாங்க என்றால் முஸ்தலிஃபாலே கல்லெல்லாம் புறக்கொள்றது பிழை இல்லை. ஆனால் அப்படி நாங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக உங்களுக்கு மினால கல்களை புறக்கலாம். அப்போ அந்த சின்ன கற்கள் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. சின்ன கற்கள், பெரிய கல்களை புறக்கக்கூடாது. குறிப்பிட்ட அளவிலான அந்த கற்களை நீங்கள் புறக்கி 21 கல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் 3 ஜம்ராக்களுக்கும் கல்லடிக்கணும். 3 ஜம்ராக்களுக்கும் நீங்கள் கல்லடிக்கணும். அப்போ அந்த 3 ஜம்ராக்களுக்கும் கல்லடிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, அல்லது நீங்கள் சுயமாக பேசி சரி 3 ஜம்ராக்களுக்கும் கல்லடிக்கணும். அப்போ முதலாவது சின்ன ஜம்ராவுக்கு நீங்கள் கல்லடித்ததுக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி 7 கற்களையும் தனித்தனியை நீங்கள் அடித்ததுக்கு பின்னால் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் ஒரு சைடுக்கு போய் துவா கேட்குறது. அதுக்கு பின்னால் 2வது ஜம்ராவுக்கு நீங்கள் 7 கற்கள் அடிக்கணும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அடிச்சுட்டு மற்ற சைடில் போய் நின்று நீங்கள் துவா கேட்குறது. அதுக்கு பின்னால் 3வது ஜம்ராவுக்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒவ்வொரு கல்லையும் தனித்தனி அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரணும். அப்போ நீங்கள் 11வது நாள் செய்ய வேண்டிய ஹஜ்ஜோட சம்மந்தப்பட்ட கடமை என்னென்றால் 3 ஜம்ராக்களுக்கும் கல் அடிக்கிறது மட்டும்தான். அது அல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வக்தையும் அந்தந்த நேரத்தில் தொழுகிறது, நீங்கள் துவா கேட்கறது, குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்கிறது, அதை நீங்கள் நார்மலாக அன்றைய நாளில் செஞ்சு கொள்ளலாம். 11வது நாள் 11வது நாளும் நீங்கள் அங்கே தங்கிட்டு 12வது நாளும் அந்த 3 ஜம்ராக்களுக்கும் கல்லடிக்கிறது தான் உங்களோட கடமை. நைட்டில் சொன்ன மாதிரி 11வது நாள் எப்படி நீங்கள் கல்லடிச்சிங்களோ அதே மாதிரி நீங்கள் கல்லடிக்கிறது, துவா கேட்கறது, கல்லடிக்கிறது, துவா கேட்கறது, அப்படியே கல்லடிச்சிட்டு வாரது. 3 ஜம்ராக்களுக்கும் நீங்கள் கல்லடிச்சிட்டு நீங்கள் அப்படி வாரது. அப்போ நார்மலாக 12வது நாளும் அந்தந்த வக்தில் நீங்கள் தொழுகைகளை தொழுது கொண்டு என்ன செய்யலாம், உங்களோட இபாதத்துக்களில் தனிப்பட்ட இபாதத்துக்கள் நீங்கள் ஈடுபடலாம். குறிப்பாக நேரங்களை வீணாக கழிக்கக்கூடாது, தான் ஆக முக்கியம். ஏன்னா அங்கே போனதுக்கு பின்னால் அந்த சூழல், எல்லாரையும் பார்க்கணும், பேசணும், சலாஞ்சொல்லணும், அவங்கள சந்திக்க போகணும், அப்படியெல்லாம் வரும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் தனிப்பட்ட இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடிய நாட்களாக அந்த நாட்களை கழிக்கணும். சரியா? 12வது நாள் நீங்கள் கல் அடிச்சுட்டு பெரும்பாலும் என்ன செய்வாங்க என்றால் பெரும்பாலான குரூப்புகள் 12வது நாளே மகரிபுக்கு முன்னால் மினாவிலிருந்து வெளியேறும். போக விரும்பினாக்களுக்கு போகலாம். சரியா? அவசரமாக போகிறாக்களுக்கு 12வது நாளே கல் அடிச்சுட்டு அவங்க போகலாம். இல்லை நாங்கள் 13வது நாளும் இருந்து கல் அடிச்சுட்டு தான் போக விரும்பினால் அது முழுமையான வடிவம் ஹஜ்ஜுடைய, அது ஆக சிறந்தது. அப்போ அன்றைக்கு நாளும் தங்கியிருந்து 13வது நாளும் நீங்கள் கல்லடிச்சிட்டு 3 அந்த 7 கற்கள் 3 ஜம்ராக்களுக்கும் நீங்கள் கல்லடிச்சிட்டு நீங்கள் 13வது நாள் என்ன செய்யலாம், மினாவை விட்டு போகலாம். இதோட உங்களோட ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் முடிவடையுது. சரிதானே? அப்போ ஹஜ்ஜு 8வது நாள் ஆரம்பித்து 8, 9, 10, 11, 12 அல்லது 13, 5 அல்லது 6 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள்.
இப்போ நீங்கள் அங்கே வைத்து ஒரு மாதம் தங்கி இருக்க போறீங்க. ஆனால் ஹஜ்ஜுடைய நாட்கள் வெறும் 5 அல்லது 6 நாட்கள் தான். சரிதானே? இப்போ மற்ற நாட்கள் நீங்கள் மக்கால் தங்கி இருப்பீங்க, மதீனாவில் தங்கி இருப்பீங்க. உங்களை வந்து இந்த ஜியாராக்கள் கூட்டிகிட்டு போவாங்க. தாயிஃப் விசிட் ஒன்று இருக்குது விரும்பினாக்களுக்கு, அதில் அந்த பயணத்தில் சேர்ந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் இருக்குது. சரியா? அப்போ இப்படி நீங்கள் இந்த ஹஜ்ஜை இப்படித்தான் செய்வோம் ஒரு ஓவரால் பார்வையோடு நீங்கள் போகணும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை. இந்த எவ்வளோ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் சொன்னாலும் அந்த இடத்துக்கு போனதுக்கு பின்னால் சில சந்தேகங்கள் வரும். அப்போ அங்கேயும் உங்களுக்கு சில வழிகாட்டல். இப்போ நாங்கள் செய்ய போகிறது தவாஃப் இப்படி தாண்டி ஒரு இந்த லெக்சர் ஒன்று உங்களுக்கு தருவாங்க. ஒரு வழிகாட்டலை தந்தானே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எனவே உம்ராவை நம்ம எப்படி செய்யணும், ஹஜ் எப்படி செய்யணும் என்பதை ஒரு பொதுவான ஒரு தெளிவோட ஒரு பின்புலத்தோடு நாங்கள் போனால் தான் எங்களுக்கு அது அழகான முறையில் அந்த வணக்கங்களை செஞ்சு முடிக்கலாம். அப்போ நீங்கள் 12வது நாளோ 13வது நாளோ ஜம்ராக்களுக்கு கல் அடிச்சுட்டு மினாவிலிருந்து மக்காவுக்கு வந்து சேருவீங்க. சேர்ந்ததுக்கு பின்னால் உங்களோட ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் அப்படியே முடிவடைகின்றது. அடுத்தது வந்து மதீனாவுக்கு போகிறது. இப்போ மதீனாவுக்கு போகிறதுக்கும் ஹஜ்ஜுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இப்போ சிலாக்கள் இந்த ஷார்ட் பேக்கேஜில் போவாங்க. அவங்க வெறுமனே மக்கா மட்டும்தான். மக்கா போய்த்து உம்ராவை செஞ்சுட்டு அப்படியே 8வது நாள் மினாவுக்கு போய்த்து அந்த 5 அல்லது 6 நாட்களும் அங்கே அந்த இடங்களில் தங்கி இருந்துட்டு அப்படியே வந்து மக்காலிருந்தே நாட்டுக்கு திரும்புவாங்க. ஓகே, ஹஜ் என்பது மதீனாவோட அந்த ஹஜ்ஜுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. விளங்குதா? அப்போ மதீனாவுக்கு கூட்டிகிட்டு போகிற காரணம் என்னென்றால் அங்கே மஸ்ஜித் நபவி இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபரை நம்ம ஜியாரத் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே அதுகளுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. எனவே அங்கே போய் அங்குள்ள அந்த இடங்களை பார்க்கறது, அந்த பள்ளியில் தொழுகிறது. அதே போல் மதீனாவில் வந்து இன்னொரு பள்ளிவாசல் இருக்குது, மஸ்ஜிது குபான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முதலாவது கட்டின பள்ளிவாசல். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் அந்த குபா பள்ளிவாசலுக்கு உங்களை ஒரு முறை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்களாக போக விரும்பினாலும் போகலாம். நடந்து போக மேலும் ரசூலுல்லாஹ் நடந்து போவாங்க அல்லது ஒட்டகத்தில் போவாங்க. நடந்து போகிறதுக்கு ஒரு ரோட் ஒன்று இருக்குது, அதில் உங்களுக்கு நடந்து போக மேலும், அல்லது அங்கே டெக்ஸி அல்லது பஸ் இருக்குது, அதில் நீங்கள் போயிட்டு வரலாம். குபா பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ஹதீஸ்ல வருது, மன் ததஹர ஃபீ பைத்திஹி ثم அத்தா மஸ்ஜித குபா ஃபஸல்லா ஃபீஹி ஸலாத்தன் கானத் லஹு கஅஜ்ரி உம்ரா. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலிருந்து வுது செய்து கொண்டு சுத்தமாகிக் கொண்டு அந்த இடத்துக்கு போய் குபா பள்ளி வாசல்ல ஒரு தொழுகையை தொழுதால் அந்த தொழுகை ஒரு உம்ராவை போல, அதுக்குரிய நன்மை ஒரு உம்ராவுக்கு கிடைக்கிற நன்மையை போலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே ஒரு உம்ரா செஞ்ச நன்மைகளுக்கு கிடைக்கும். ஒரு தொழுகை சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம், ஃபர்தான தொழுகையாக இருக்கலாம். ஒரு தொழுகைக்கு ஒரு உம்ரா நன்மைகளுக்கு கிடைக்கும் குபா பள்ளி வாசல்ல தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு. சரியா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதே போல அந்த கபூரை நீங்கள் ஜியாரத் பண்ணுறது, ரசூலுல்லாஹ் கபூர் இருக்குது, பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு கபூர் இருக்குது, அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு கபூர் இருக்குது. அப்போ அந்த கபூருக்கு நேர நீங்கள் நின்று சலான் சொல்றது, ரசூலுல்லாஹ்க்கு சலான் சொல்றது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்காக நாங்கள் துஆ செய்வோம். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நாங்கள் எங்களுக்கு துஆ கேட்கறது அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அதுதான் செய்யறது. அப்போ அந்த கபூருக்கு நேரம் நின்று நாங்கள் ரசூலுல்லாஹ்க்காக துஆ செய்வோம். விளங்குதா? அதே மாதிரி கொஞ்சம் அதுக்கு முன்னால் அப்படி நகர்ந்து போனால் அபூபக்கர் அவங்களோட கபூர் இருக்குது. எங்களுக்கு கபூர் விளங்காது. அப்படி ஒரு இந்த ஓப்பன் இது ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே பேரை போட்டிப்பாங்க. மக்பரத் ரசூலுல்லாஹ் இருக்கும், அதுக்கு பின்னால் மக்பரத் அபூபக்கர், மக்பரத் உமர் என்று போட்டிருப்பாங்க. அதுக்கு நேரம் நாங்கள் சலாம் சொல்கிறது தான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர்னு சொல்லிட்டு அவருக்காக நாங்கள் துஆ செய்கிறது. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்காக துஆ செய்கிறது. சரிதானே? அதை செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பின்னால் அங்கே பக்கீஉல் கர்கத் மதீனாவுடைய மக்பரா இருக்குது, அதை நீங்கள் விசிட் பண்ணலாம். அதை விசிட் பண்ணும் பொழுது அங்கே நீங்கள் பொதுவாக மக்பராவுக்கு போனால் எந்த துவா ஓதுவீங்களோ அந்த துவா ஓதினா சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ் லனா வ லக்குமுல் ஆஃபியா. வேறு வாசகங்கள் வந்து இருக்குது. அந்த துவாக்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஓதிக்கொண்டா சரி. சரிதானே? அப்போ அங்கே வந்து நம்ம அது உள்ளுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மையத்து அடக்கிற நேரத்தில் அந்த மையத்தோடு சேர்ந்து போனால் உள்ளுக்கு போகிறதுக்கு கிடைக்கும். அல்லது காலை நேரங்களில் அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் அவங்க திறப்பாங்க. அப்போ உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு போய் நீங்கள் ஃபுல்லாக விசிட் பண்ணலாம். அதில் வந்து இன்னாருடைய கபர் இந்த இடத்துல தான் என்று எந்த அடையாளமும் இல்லை. எங்களுக்கு அப்படி சொல்ல இயலாது. முன்பகுதியில் சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான் எங்களுக்கு சொல்லு. பக்கீஉல் கர்கத்தில் ஆரம்ப அந்த முன் துண்டில் சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க என்றது மட்டும்தான் சொல்லிடும். இவருடைய கபூரிங்கின எங்களுக்கு சொல்ல முடியாது. சிலாக்கள் மெப்போடையெல்லாம் வருவாங்க. மெப்போட வந்து அதெல்லாம் நம்ப இயலாது.
நீங்கள் போய் பொதுவாக அங்கே போய் அந்த கபூரில் ஓதக்கூடிய கபூரை தரிசிக்கும் பொழுது ஓதக்கூடிய துவா ஓதிட்டு நீங்கள் சும்மா அந்த மக்பரா விசிட் பண்ணிவிட்டு வரலாம். சரிதானே? மத்திய நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் தான் இந்த வேலைகள். அப்போ உங்களோட ஹஜ் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துல்ஹஜ் மாதம் 12வது நாள் அல்லது 13வது நாளோட முடியுது. அதுக்கு பின்னால் நீங்கள் மக்காவுக்கு திரும்பி வந்து உங்களோட ரூமில் இருப்பீங்க. வக்துகளுக்கு நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போங்க. மத்திய நேரம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வக்துக்கும் நீங்கள் மஸ்ஜித் நபவியில் போய் உங்களோட தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு துவாக்களை கேளுங்க. அந்த இடங்களை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. போகிறது இபாதத்துக்கு என்ற அந்த நோக்கத்தை மறந்து விடாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் மிச்சம் தெளிவாக மிச்சம் உறுதியாக நின்று உங்களோட வணக்க வழிபாடுகளை நல்ல முறையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் சில நேரம் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும், டவுட்டுகள் இருக்கும், அதில் நீங்கள் கேட்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்றால், இப்போ எங்கள்கிட்ட சிலாக்கள் சலாம் சொல்லி அனுப்புவாங்க. ஹஜ்ஜி போகிறீங்களா, கட்டாயம் என்ற சலாத்தை ரசூலுல்லாஹ் எத்தி வைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லணும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்கள். அந்த சலாத்தை எத்தி வைக்கக்கூடிய மலக்குமார்கள் அதை ஏற்படுத்திக்கிறார். இன்ன லில்லாஹி மலாயிக்கத்தன் ஸய்யாஹீன யுபல்லிகூன அன் உம்மத்திய ஸலாம். அல்லாஹ் தஆலாவுக்கு உலகத்தில் சுற்றி திரியக்கூடிய சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய சமூகத்தாருடைய சலாத்தை எனக்கு எத்தி வைக்கின்றார்கள் என்று சொல்லுவது சொன்னாங்க. அப்போ நம்ம மத்தாக்களில் சலாத்தை எடுத்து அங்கே சொல்லக்கூடிய அப்படி ஒரு நடைமுறை இல்லை. அப்போ அப்படி சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சலாம் சொல்லுங்க, அது மலக்குமார்களூடாக ரசூலுல்லாஹ்வுக்கு போகும். அந்த விஷயத்தை சொல்லுங்க. அதே போல் சில பிழையான செயற்பாடுகள்லாம் அங்கே நடக்குது. அப்போ அதுக்கால அந்தந்த இடங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மாஷா அல்லாஹ் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும், ரோயல் ஃபாத்திமா இந்த ஹஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த குரூப் இது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் உங்களுக்கான வழிகாட்டு வழங்கப்படும். அப்போ சரியான விஷயங்களை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. பிழையான விஷயங்கள் இது பிழை செய்யவானும் என்று சொல்லி தருவாங்க. பல உம்ராக்களை போய் செய்வாங்க. அந்த தன்ஐம் ஆயிஷா பள்ளிக்கு போய்த்து பல உம்ராக்களை செய்வாங்க ஆட்கள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட வாணும். உங்களுக்கு ஒரு பிரயாணத்தில் ஒரு உம்ரா, அதே நேரம் இப்போ நீங்கள் மதீனாவுக்கு போயிட்டு வரக்கொள்ள மதீனாவுடைய எல்லையில் இஹ்ராம் கட்டிட்டு வந்து நீங்கள் இன்னொரு உம்ரா செய்ய விரும்பினால் செய்யலாம். அதே போல் தாய்ஃபு போயிட்டு வரும் பொழுது அங்கே ஒரு மீகாத்து இருக்குது. அந்த மீகாத்தில் இருந்து இஹ்ராம் கட்டிட்டு வந்து இன்னொரு உம்ரா உங்களுக்கு செய்ய விரும்பினால் செய்யலாம். சரிதானே? அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தன்னை ஆயிஷா பள்ளிக்கு போகிறது அல்லது ஜெயரானான் ஒரு புதிய இடத்தை அறிமுகப்படுத்திக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போய் வர்றது, அதெல்லாம் பிழையான நடைமுறைகள். அப்படியெல்லாம் நீங்கள் பல உம்ராக்கள், நான் 10 உம்ரா செஞ்சேன், நான் 20 உம்ரா செஞ்சேன்னு சொல்கிறதுக்காக வேண்டி அப்படி கஷ்டப்படுறதெல்லாம் வீண். அப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். தாராளமாக தவாஃப் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தவாஃப் செய்ய கிடைச்சாலும் பெரிய விஷயம்தான். அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தவாஃப்கள் செய்ய விரும்பினால் தாராளமாக நீங்கள் செய்யுங்க. 7 ரவுண்டை சுற்றிட்டு அந்த அதாவது மக்காம் இப்ராஹிம் பின்னால் போய் 2 ரக்காத்தை தொழுவணும். ஐட்டம் சொன்ன மாதிரி அந்த சூறாக்களை ஓதி தொழுகிறது. அப்போ மேலதிகமான தவாஃப்களை நீங்கள் செய்யும் பொழுது, நார்மலாக நீங்கள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது மக்கால மேலதிகமான தவாஃப்களை செய்யும் பொழுது நீங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸில் போகலாம். ஆனால் நார்மல் ட்ரெஸ்ஸில் போனால் உங்களுக்கு கீழால் செய்யலாது, மேலுக்கு தான் நீங்கள் போகணும். என்ற ஹிராத்தோட போனால் மட்டும்தான் கீழால் போகிறதுக்கு அவங்க அனுமதிப்பாங்க. நார்மல் ட்ரெஸ்ஸில் போனால் மேலால் போய் நீங்கள் 7 ரவுண்ட்களை சுற்றிட்டு அந்த 2 ரக்காத்தை நீங்கள் தொழுது அப்படியான மேலதிகமான தவாஃப்களை நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு எத்தனை தவாஃபும் செய்யலாம். அது உங்களோட நேரத்தை பொறுத்து, உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து நீங்கள் செய்யலாம். இப்போ ஹஜ்ஜிக்கு முன்னால் நீங்கள் மிச்சம் டயர்டாகி கொள்ளப்படாது. சரியா? ஹஜ்ஜிக்கு முன்னால் என்றால் உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு முன்னால் தான் நாட்கள் கூட இருக்குது. அப்போ நீங்கள் மிச்சம் டயர்டாகிட்டீங்கன்னா ஹஜ் செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாகும். மிச்சம் டயர்டாகாமல் நீங்கள் உங்களோட பாடி கண்டிஷனையும் பாதுகாத்துக் கொள்றதோட தவாஃபுகளை மேலதிகமாக எத்தனை உங்களுக்கு செய்யலாமோ அத்தனை நீங்கள் செய்யலாம். நிறைய தொழுகைகளை தொழலாம், குர்ஆன்களை ஓதுங்க, துவாக்களை கேளுங்க, திக்ருகளை செய்யுங்க. இப்படியான அந்த தனிப்பட்ட வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பமாக அங்கே தங்கியிருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ்.